அன்பினர்களே, நாம் ஏற்கனவே காசா குறித்தான ஒரு காணொளியில் சொல்லியிருந்தோம். 60,000 படைகளுடன் காசாவை முற்றுமுழுதாக ஆக்கிரமிப்புக்குள் IDF கொண்டு வரப் போகின்றது. இன்று காலை முதல் காசாவுக்குள் ஏராளமான IDF உட்புகுந்து காசா பகுதிக்குள் தாறுமாறாக துப்பாக்கி பிரயோகம் செய்து மக்களை வெளியேற்றி வருகின்றது, சுட்டு தள்ளி வருகின்றது. அது ஒரு புறம் இருக்க, காசாவில் பலஸ்தீன மக்களுக்கு கூட்டு தண்டனை வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று போப் லியோ கூறுகின்றார். அது வரலாற்றின் முதலாக அமெரிக்க போப்பாண்டவர் இல்லையா, போப்பாண்டவர் தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை விடுவிக்கவும் அவர்களில் 50 பேர் காசாவில் உள்ளனர். மேலும் அவர்களை விடுவிக்க 2 தரப்பாரும் இயங்க வேண்டும் என்றும் மிகவும் பயங்கரமான அழிவு மற்றும் மரணத்தை ஏற்படுத்திய போரை முடிவுக்கு கொண்டு வரவும் என்றும் பாப்பரசர் அவர்கள் வேண்டியிருக்கின்றார்கள். இன்று உலக பரப்பில் இடம்பெறுகின்ற இந்த முக்கிய செய்தி குறித்து நாங்கள் பார்ப்போம். மேற்கு கரை நகரமான நேப்லஸில் இஸ்ரேலிய ராணுவம் சோதனை நடத்துகிறது. வீடு வீடாக புகுந்து இன்று காலை முதல் அதிகாலை காசா நேரப்படி அதிகாலை 4 மணி முதல் புதன்கிழமையான இன்று காசா நேரப்படி மாலை 1 மணி வரைக்கும் வீடு வீடாக சோதனை துப்பாக்கி பிரயோகம் செய்து வீட்டுக்குள் புகுந்து சோதனை நடத்தி வருகின்றார்கள். இது வடகிழக்கில் நடைபெற்ற ஒரு விடயம்தான். அதிகாலையில் 4 மணிக்கு எல்லாம் வடகிழக்கில் பல பகுதிகளில் ராணுவம் முற்றுகையிட்டு சோதனையிட்ட வரலாறு இருக்கின்றது. அந்த மாதிரி சோதனையிடும் போது ஏற்கனவே தகவல்கள் கசிந்தால் தமிழ் பகுதியிலிருந்து தமிழ் நண்பர்கள் முஸ்லிம் பகுதிக்குள் மறை மாவட்டத்தின் சகல ஊர்களிலும் நாற்பற்றி முனை, கல்முனை, சாய்ந்தமருது, நெந்தவூர், அக்கரைப்பற்று, பொத்துவில் போன்ற பகுதிகளில் அவர்கள் ஏற்கனவே அதாவது அதிகாலை 4 மணிக்கு எஸ்எஃப் ராணுவ சோதனை வரப்போகுது என்றால் அன்று இரவைக்கே மாலை 6 மணியிலிருந்து தமிழ் பகுதியிலிருந்து தமிழ் வாலிபர்கள் முஸ்லிம் பகுதிக்குள் கரையேறி விடுவார்கள். ஆனால் காசாவில் அப்படி அல்ல, எங்கும் போக முடியாது. அந்த சிறிய எல்லைக்குள் அடைப்பட்டே கிடக்க வேண்டும். இது ரெண்டையும் நாம் ஈக்குவல் பண்ணி பார்ப்போம். வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் படையினரும் கவச வாகனங்களும் நகரத்துக்குள் நுழைவதை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் வீரர்கள் IDF வீரர்கள் வீடுகளை தேடுகிறார்கள் என்று குடியிருப்பார்கள் கூறுகின்றனர். அதாவது கையில லிஸ்ட் வச்சுக்கிது. அதாவது காசாவுக்குள் இஸ்ரேலிய உளவு அதாவது சொல்ல நாம் இந்த செல்ஸ் அந்த உளவு அந்த உளவுக்கான உளவாளிகள் அவளுக்கெல்லாம் அந்த சிலிபஸ் அப்படி சொல்லலாம் இல்லையா, அவங்கள் கொடுத்த தகவலின் அட்ரஸின் அடிப்படையில் அந்த தகவலை அந்த லிஸ்டை வச்சு வீடு வீடாக IDF தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ராணுவம் லப்லஸில் சோதனை நடத்தி வருகின்றது. இந்த செய்தி நாம் புதன்கிழமை கொடுக்கும் போதும் தற்பொழுது தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவம் புதன்கிழமை வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பழைய நகரமான நப்லஸில் டசன் கணக்கான வீரர்கள் மற்றும் கவச வாகனங்களை உள்ளடக்கிய ஒரு நடவடிக்கை தொடங்கி இருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவம் அதன் நோக்கத்தை குறிப்பிடாமல் இந்த தாக்குதல் அதிகாலை தொடங்கியது என்று காசா குடியிருப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சர்வதேச ஊடகங்களில் சுமார் 30,000 மக்கள் வசிக்கும் பழைய நகரத்தின் பல சுற்றுப்புறங்களை IDF தாக்கி வருகின்றது. நப்லஸ் மீதான தாக்குதல் வெறும் பலத்தை வெளிப்படுத்தும் செயல், எந்த நியாயமும் இல்லாமல் தாக்குதல் தொடரும் என்று பலஸ்தீன அதிகாரிகளுக்கு IDF ராணுவம் தெரிவித்துள்ளது. வீரர்கள் பழைய நகரத்துக்குள் வீடுகள் மற்றும் கடைகளில் புகுந்து சோதனை செய்கின்றார்கள். அதே நேரத்தில் சில வீடுகள் ராணுவ நிலைகளாக மாற்றப்படுவது, அதாவது அந்த காசா அந்த வடக்கு பகுதிக்குள்ள நுழைந்து அவங்கள வெளியேற்றி சுட்டு அடிச்சு துன்புறுத்தி வெளியாக்கிட்டு அந்த வீடையெல்லாம் அவங்கள ஒரு பாதுகாப்பு அரணாக மாற்றி விட்டார்கள். அது எப்போது கொடுக்க போகின்றால் இல்லையோ தெரியவில்லை. இதுதான் அங்குள்ள தற்போதைய நிலவரம். இஸ்ரேலிய படைகள் மற்றும் ராணுவ வாகனங்கள் நகரின் தெருக்களில் நிறுத்தப்பட்டுள்ளதை காட்டிய பழைய நகரத்தின் கிழக்கு நுழைவாயிலில் மோதல்கள் ஏற்பட்டதாகவும் இளைஞர்கள் இஸ்ரேலிய வீரர்கள் மீது கற்களை வீசியதாகவும் அவர்கள் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் துப்பாக்கி சூடுகளால் பதிலளித்ததாகவும் உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்தன. எதுவானாலும் அவர்கள் IDF துப்பாக்கி பிரயோகம் செய்து வருகின்றது. 2022 மற்றும் 23 ஆண்டுகளில் உள்ளூரில் ஆயுதமேந்திய போராளிகள் குழுவை குறிவைத்து பெரிய அளவிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் 2002 ஆண்டில்
இரண்டாவது பலஸ்தீனிய இன்டிஃபாடா அல்லது எழுச்சியின் போதும் உட்பட பழைய நகரமான நப்லஸ் பல முக்கிய இஸ்ரேலிய தாக்குதல்களின் மையமாக உள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரத்தை ராணுவம் கைப்பற்ற திட்டமிட்ட போது அங்கு இடம்பெயர எதிர்பார்க்கும் பலஸ்தீனிகளை பெறுவதற்காக தெற்கு காசா பகுதியில் 2 மனிதாபிமான உதவி விநியோக மையங்களை நாடு சேர்க்கும் என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு காசா பகுதியில் 2 புதிய மனிதாபிமான உதவி மையங்களை திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் நடந்தால்தான் உண்மை. இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரத்தை ராணுவம் கைப்பற்ற திட்டமிட்டுள்ள போது அங்கு இடம்பெயர எதிர்பார்க்கும் பலஸ்தீனிகளை பெறுவதற்காக தெற்கு காசா பகுதியில் 2 மனிதாபிமான விநியோக மையங்கள் ஏற்கனவே திறப்பதற்காக திட்டமிடப்பட்டதாகவும் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இன்னும் அது திறக்கவில்லை. அது உலகத்துக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொய்யாக சொல்லப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. வரும் நாட்களில் பணிகள் நிறைவடையும் என்றும் டெல் அபீப் சுல்தான் சுற்றுப்புறத்தில் உள்ள மையத்தை சென்றரை மாற்றும் என்றும் விநியோக மையங்களின் எண்ணிக்கையை மொத்தம் 5ஆக கொண்டு வரும் என்றும் அது ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காசாவில் உணவு இப்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டையால் GHF விநியோகிக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, இந்த GHF என்பது காசா மக்களை ஒன்று திரட்டி கொடுப்பது, அதன் பிற்பாடு வருகின்ற வழி போகின்ற வழி எல்லாம் IDF சுட்டு தள்ளுவது. இதுல இருக்கிற மர்மம் அதான். அதன் தளங்கள் ஐநா அதிகாரிகளால் மரண பொறிகள் என்று விவரிக்கப்பட்டுள்ளன. GHF தளத்தில் இருந்து உணவு தேடும் பலஸ்தீனர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துக்களை முந்தைய செய்தியில் நாங்கள் தந்திருக்கின்றோம். காசா சுகாதார அமைச்சகம் இன்று புதன்கிழமை மேலும் 10 பேர் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் இறந்துள்ளதாகவும் இது போன்ற காரணங்களால் ஏற்படும் இறப்புகள் 119 குழந்தைகள் உட்பட 313 உயர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளது. ஹமாஸ் நடத்தும் பகுதியில் சுகாதார அமைச்சகத்தின் இறப்பு புள்ளி விவரங்களை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. காசாவில் பலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் கூட்டு தண்டனை வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று போப் லியோ கூறுகிறார். இஸ்ரேல் ஒரு புதிய ராணுவ தாக்குதலுக்கான தயாரிப்புகளுக்கு மத்தியில் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்திற்காக மன்றாடியதால் காசாவில் பலஸ்தீன மக்களை கூட்டு தண்டனை மற்றும் கட்டாயமாக இடம்பெறுவதை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அவர் பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். வத்திகானில் ஆடிட்டோரியத்தில் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட வாராந்திர பொதுக்கூட்டத்தில் 22 மாத போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது சமீபத்திய வேண்டுகோளை லியோ 2 முறை உரக்க படித்த போது ஏராளமான மக்கள் கைதட்டி வரவேற்றார்கள். இது ஒரு உலகத்தின் ஒரு மிகப்பெரிய செய்தியாக இன்றைய புதன்கிழமை செய்தி பார்க்கப்படுகின்றது. முதலாக போப் லியோ அவர்கள் இந்த செய்தியை விடுத்த போது உலக பரப்பில் மிகப்பெரிய ஆரவாரமாக பார்க்கப்படுகின்றது. வரலாற்றின் முதல் முறையாக அமெரிக்க போப் தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை விடுவிக்கவும் அவர்களில் 50 பேர் காசாவில் உள்ளனர். மேலும் இரு தரப்பினரும் சர்வதேச சக்திகளும் மிகவும் பயங்கரவாதம், அழிவு மற்றும் மரணத்தை ஏற்படுத்திய போரை முடிவுக்கு கொண்டு வரவும் போப் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். நிரந்தர போர் நிறுத்தம் எட்டப்பட வேண்டும் என்றும் மனிதாபிமான உதவிகள் பாதுகாப்பாக நுழைவதை எளிதாக்க வேண்டும் என்றும் மனிதாபிமான சட்டம் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்றும் நான் கெஞ்சுகிறேன் என்று லியோ கூறியுள்ளார்கள். எவ்வளவு பெரிய பாத்தீங்களா, கெஞ்சுறார் போப்பாண்டவர். பொதுமக்களை பாதுகாக்கும் கடமை மற்றும் கூட்டு தண்டனையை தடை செய்தல், கல்முடித்தனமான பலாத்காரத்தை பயன்படுத்துதல் மற்றும் மக்களை கட்டாயமாக இடம்பெயர்த்த ஆகியவற்றை கோரும் சர்வதேச சட்டத்தை அவர் மேலும் காட்டியிருக்கின்றார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமையான இன்று வெள்ளை மாளிகையில் காசா தொடர்பான கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் என்று அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கார்ட் கூறியிருக்கின்றார். மேலும் பலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேலின் போர் இந்த ஆண்டு இறுதிக்குள் தீர்க்கப்படும் என்று வாஷிங்டன் எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருக்கின்றார். வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ புதன்கிழமையான இன்று வாஷிங்டனில் இஸ்ரேலிய வெளியுறவு மந்திரி ஹிடியோன் ஷாரை சந்திப்பார் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தனித்தனியாக தெரிவித்துள்ளது. இது பிற்பகல் 3 மணியிலிருந்து இங்கிலாந்து நேரப்படி 7:15 மணிக்கு மாலை 7:15 மணிக்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்தி நாம் படிக்கும் போது இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இஸ்ரேலிய டாங்கிகள் இரவு முழுவதும் காசா நகரத்தின் விளிம்பில் உள்ள ஒரு புதிய பகுதிக்குள் நுழைந்து வீடுகளை அழித்து குடியிருப்பாளர்கள் தப்பிக்கோட வழிவகுத்ததாக சாட்சிகள் தெரிவித்தனர்.
செவ்வாய்க்கிழமை இரவு முதல் தாமதமாக டங்கிகள் காசா நகரத்தின் வடக்கு விளிம்பில் உள்ள எஃபாத் அல் ரஹ்மான் சுற்றுப்புறத்திற்கு நுழைந்து வீடுகளை ஷெல் தாக்கின. பலரை காயப்படுத்தியது மற்றும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தப்பட்ட பலர் காசாவின் மிகப்பெரிய நகரத்துக்குள் ஆழமாக செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய ராணுவம் புதன்கிழமையான என்று வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பழைய நகரமான நப்லஸில் டசன் கணக்கான வீரர்கள் மற்றும் கவச வாகனங்கள் நுழைவதை மேலும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். காசா நகரத்தின் ஜெய்டாவின் சுற்றுப்புறத்தில் வசிப்பவர்கள் இரவு முழுவதும் கடுமையான இஸ்ரேலிய குண்டுவீச்சு பற்றி பேசியுள்ளனர். இஸ்ரேலின் நிபந்தனைகளின் பேரில் போரை முடிவுக்கு கொண்டு வர ஹமாஸ் ஒப்புக்கொள்ளாவிட்டால் காசா நகரத்தை அழிப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வெள்ளிக்கிழமை விட்ட சபதத்துக்கு அமைய இந்த நகர்வு நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஒரு நாள் முன்னதாக நடந்த சோதனையின் போது பாதுகாப்பு படையினர் 1.5 மில்லியன் ஷெக்கல்கள் 4,47,000 பயங்கரவாத நிதியை கைப்பற்றியதாக இஸ்ரேலிய காவல்துறை புதன்கிழமையான என்று கூறியிருக்கிறது. செவ்வாயன்று ரமேல்லாவில் உள்ள நாணய பரிமாற்றத்தை இஸ்ரேலிய படைகள் குறிவைத்தன. இதனால் டசன் கணக்கான பலஸ்தீனிகள் காயமடைந்த. அதாவது ஒரு காசாவில ஒரு மணி சேஞ்சர் மையத்தை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா மக்கள் வெளிநாட்டுல இருந்து வர பணம் எல்லாம் ஆகுது இல்ல, அந்த பணத்தான் அவங்க பஞ்சத்துக்கும் வழி கிடைக்குது. இப்ப அதையும் அள்ளினால் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கிற எந்த பணமும் வராது, எந்த பொருட்களும் பெற முடியாது. மேலும் மேலும் பஞ்சமும் பசியும் கூடும். இது ஒரு பயங்கரவாத பணம் சென்றது அல்ல, இது வேறொரு செய்தி சொல்லப்படுகிறது. அது ஒரு மணி சேஞ்சராம். அதைத்தான் நீங்கள் கைப்பற்றி இந்த மாதிரி சொல்றான். நிதியை கைப்பற்றியதாக இஸ்ரேலிய காவல்துறை புதன்கிழமையான இன்று கூறி இருக்கின்றது. செவ்வாய் அன்று ராமேல்லாவில் உள்ள நாணய பரிமாற்றத்தை இஸ்ரேலிய படைகள் குறிவைத்தன. இதனால் அங்கு டசன் கணக்கான பலஸ்தீனிகள் காயமடைந்ததாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான கிட்டத்தட்ட 2 ஆண்டுகால மோதலை முடிவுக்கு கொண்டு வர புதன்கிழமை உலக சமூகத்திற்கு புதன்கிழமையான என்று உலக சமூகத்திற்கு போப் லியோ ஒரு வலுவான வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நிரந்தர போர் நிறுத்தம், பணைய கைதிகளை விடுவித்தல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் ஆகியவற்றுக்கு போப் ஆண்டவர் அழகான முறையில் ஒரு உலக வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். வத்திக்கான் நகரிலிருந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்ளவும், காசா நகரத்தை தாக்கும் திட்டங்களை ரத்து செய்யவும் பெஞ்சமின் நெதன்யாகுவை தள்ளும் நோக்கில் செவ்வாயன்று இஸ்ரேல் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடையூறு நாளில் நெடுஞ்சாலைகளை தடுத்தனர். பணக கைதிகளின் உறவினர்கள் டெல் அபிவில் மிகப்பெரிய அணிவகுப்பு மற்றும் பேரணியை நடத்தினர். அதே நேரத்தில் ஜெருசலமில் நூற்றுக்கணக்கான மக்கள் பிரதமர் அலுவலகத்திற்கு வெளியே கூடி பாதுகாப்பு அமைச்சரவை போரை பற்றி விவாதிக்க கூடினர். வடக்கு நகரமான ஹைஃபாவிற்கான பிரதான நெடுஞ்சாலையிலும் பென்குரியன் விமான நிலையத்திற்குள் உட்பட்ட நாடு முழுவதும் டசன் கணக்கான பிற போராட்டக்காரர்கள் கூடி பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிரான போராட்டத்தை செய்தனர். ஆக காசாவுக்குள் தற்பொழுது ஏற்கனவே திட்டமிட்டது போன்று ஐடியோ தன்னுடைய வித்தைகளை காட்டி தன்னுடைய வெறித்தனத்தை காட்டி வருவதாகவே உலக ஊடகங்கள் புதன்கிழமையான இன்று மாலை தெரிவித்திருக்கின்றது. அதை எல்லாவற்றையும் விட உலக மக்களுக்கு போப்பாண்டவர் விடுத்திருக்கின்ற இந்த வேண்டுகோள் வத்திக்கானில் உத்தியோகபூர்வமாக போப்பாண்டவர் போப் லியோ அவர்கள் விடுத்துள்ள இந்த கூட்டு அறிக்கையானது, அதாவது உலக மக்களுக்கான உலகத்துக்கான அறிவிப்பானது மிகப்பெரிய தாக்கம் செலுத்துமா என்பதை எதிர்வரும் காலங்களில் நான் பார்ப்போம். நேர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.